நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன உள்ள பூட்டு போட்டிருக்கு? ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாலை குடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குடுக்கலாமா பாலாக்கா? வேண்டாமா, 3 மாசம் முடியாம குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே கொடுக்க கூடாது. 2 குழந்தைங்களுக்கும் கொடுக்க அம்மா கிட்ட பால் இல்லனா இதுதானே பண்ணி ஆகணும். இவங்கள பார்த்தா ட்வின்ஸ் மாதிரி தெரியல. இது என்ன, ஒரு குழந்தைக்கு மட்டும் நகை, இன்னொரு குழந்தைக்கு பித்தளை நகை கூட இல்ல. இதுல ஒண்ணு உங்களோட குழந்தை இல்லல? அது உனக்கேமா அப்படி தோணுது? 2 குழந்தைங்களுக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்கு. வளையல பார்த்து சொல்றியாமா? ஒருத்திக்கு என் புருஷனுடைய ஃபேமிலி போட்டாங்க, என்னோட ஃபேமிலிக்கு ஒரு குழந்தைக்கு எதுவுமே செய்யல. அது எல்லாத்தையும் விடுமா, உன்னோட புருஷன் எப்படிப்பட்டவர்? அசோகனா, அப்படி ஒரு ஆள் கிடைச்சது என்னோட பாக்கியம். எல்லா சனிக்கிழமையும் வருவாரு, ஞாயிற்றுக்கிழமை போயிடுவாரு. அம்மாக்கு என்னை விட அவரை தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா என்கிட்ட அவர் கூட ஊர்லயே போய் தங்க சொல்லியிருந்தாங்க. அப்ப அசோகன் தான் சொன்னாரு, அம்மா இங்க தனியா இருக்க வேணான்னு. இன்னும் 2 மாசத்துல அவரே இங்க வந்துருவாரு. ராஜி, கொஞ்சம் இங்க வாமா. இதோ அம்மா தான் கூப்பிடுறாங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஓ வா 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 வா, நம்ம போயிட்டு வரலாம். வா, போய் பாட்டியை பார்த்துட்டு இப்போ வந்துடலான்னு வா. இந்த பேக் யாரோடது? யாரும் கேட்ட தாண்டி போனாங்களா என்ன? பாருங்க. இவங்க எங்க போயிருப்பாங்க? யாருண்ணா இவன்? இவன் மோசமானவன், ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க இருந்தவங்க எல்லாம் எங்கடா போனாங்க? ஏன் இப்படி பேசுற? 2 மாசம் வாடகை கொடுக்கணும், பணம் இல்லைன்னா காலி பண்ணுங்க. வாடகை என்ன அட்வான்ஸ்ல பிடிச்சுக்கிட்டு பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொன்னேன். அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு நேத்து ஜெயச்சந்திரன் ஃபேமிலியோட வேற வீட்டுக்கு போயிட்டாரு. அவர் எந்த வீட்டுக்கு போயிருக்காரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க இருந்து காலி பண்ணிட்டோம்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. என் பொண்ணும் மாப்பிளையும் அங்கதான் இருக்காங்க, புது அக்ரிமெண்ட் போட்டு வாடகை அவங்க கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப பாலா அவரோட போகலையா? இல்லையே, அவ குழந்தையோட இங்கே தானே இருந்தா. ஜெயச்சந்திரனுக்கு போட்ட அக்ரிமெண்ட் படி நேத்து வரைக்கும் 1 மாசம் வாடகை எனக்கு தரணும். வாடகை தராம இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னது என்னமோ உண்மைதான். சொன்ன உடனே குழந்தைய தூக்கிக்கிட்டு போயிட்டா. அப்ப பாலா குழந்தைய தூக்கிட்டு எங்க தானே போனா? அது எனக்கு எப்படி தெரியும்? ஏடா, இங்க இருந்த என் பொண்டாட்டியையும் குழந்தையும் நீ அடிச்சு துரத்தி அனுப்பியிருக்க. சத்தியமே எனக்கு தெரியாது, நான் ஒண்ணும் அனுப்பல, அவங்களே போயிட்டாங்க. ஏய், நீ என்ன பண்ணன்னு உன் வாயாலேயே வர வைக்கிறடா. சொல்றா, என் பொண்டாட்டி குழந்தை என்னடா பண்ண? அவர் தான் அனுப்பலன்னு சொல்றாருலப்பா. நாங்க பெயிண்ட் அடிக்க வந்திருக்கோம். போடா. இவர் பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாரு, அதனால தான் வந்து பார்த்தோம். இப்ப நான் எங்க போய் அவளை தேடுவேன்? அடேய்,
என் பொண்டாட்டி மட்டும் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். சார் சொல்ல கேளுங்க சார். ஏய் இந்த 2 குழந்தைங்களும் ஒன்னா பார்த்ததுல இருந்தே உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்காம விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் முன்னாடி என் பொண்ணும் இதே சந்தேகத்தை தான் கேட்டா. நீ உண்மையை சொல்லணும் பாலா, இது 2மே உன்னோட குழந்தைங்க தானா? ரெண்டு பேரும் பார்க்க உருவத்திலையும் கலர்லயும் வித்தியாசமான குழந்தைங்களா இருக்காங்க. அப்படி பிறந்திருக்குன்னே வச்சுக்கலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு நகை போட்டிருக்க, இன்னொரு குழந்தைக்கு எதுவுமே போடாம இருக்கு. சம்பந்தமே இல்லாம இருக்கே. அது மட்டும் இல்ல, நான் உன்னை ஜெயில பார்க்கும்போது 2 குழந்தைகளை வயிற்றுல சுமந்துட்டு இருக்க கர்ப்பிணியோட டயர்டோ வயிறும் உனக்கு இல்லாம இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட இப்படி கேக்குறேன். என்ன கொடுமையான மனுஷங்களா இருந்தாலும் 2 குழந்தைங்களோட உன்னை நடுத்தெருவுக்கு அனுப்ப வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு அந்த பொம்பளைங்க சொன்ன மாதிரி முதல்ல உன்னோட கையில ஒரு குழந்தை தான் இருந்துச்சா என்ன? நீ வாய் திறந்து பேசு, இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். அந்த 2 குழந்தைங்களையும் நீதான் பெத்தியா? இல்ல, அதுல ஒரு குழந்தை தான் நான் பிரசவிச்சேன், என்னுடைய அகிலாவை. அப்போ இன்னொரு குழந்தை? குழந்தைய பாத்துக்கிறதுக்கே உன்னால முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் இன்னொரு குழந்தை? ரோட்ல கிடைச்ச குழந்தைய போலீஸ்ல ஒப்படைக்கணும். இல்லனா ஏதாவது ஒரு விதத்துல கேஸ் வந்தா பிரச்சனை தான். ஆனா யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லையா? இது தப்பான விதத்துல பிறந்த குழந்தையா இருக்கும். இந்த குழந்தையோட அம்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை கிடைச்சதுனால போட்டுட்டு போயிட்டாங்க போல. எப்படி பார்த்தாலும் ஜென்மம் கொடுத்தவங்களும் இந்த குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நானும். என் கையில இந்த குழந்தை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அதோட சங்கடம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவ அனாதையா இருக்க கூடாதுன்னு ஒரு அம்மாவோட கையில ஒப்படைக்கணும்னு விதி முடிவெடுத்திருக்க. அப்புறம் அதை வளர்க்கறதுக்கான தகுதி அம்மாவோட தாய்ப்பாலோட அளவை வச்சா குழந்தைங்க வளர்றாங்க. அம்மாவோட பாசமும் அரவணைப்புலையும் தானே. நான் பெத்தெடுத்த என் குழந்தை மாதிரி எனக்கு கிடைச்ச இந்த குழந்தைகிட்டே நான் பாசத்தை காட்டுவேன். அந்த குழந்தைய வளர்க்கறது ரிஸ்க் பாலாக்கா. உன்னோட அம்மா ரிஸ்க் எடுக்காம இருந்திருந்தா நீ வளர்ந்துருப்பியா என்ன? உனக்காக ஜெயிலுக்கு போனவங்க தானே உன்னுடைய அம்மா. போதையில பெத்த பொண்ணுன்னு கூட மறந்து உன்னை கற்பழிக்க வந்த உன் அப்பாவோட மண்டையை உடைச்சது நீ தானே. எதுக்காக உன் அம்மா அந்த குற்றத்தை ஏத்துக்கணும்? உன் மேல வச்சிருந்த பாசத்தினாலதான், அக்கறையாலதான். இங்க இருக்கிற பொண்ணுங்க வளர்றதுக்கு அந்த அக்கறை போதும். ஒருவேளை குழந்தைய யாராவது கடத்திட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்களோ?
அப்படின்னு அந்த குழந்தைய தேடிக்கிட்டு ஆள் வரட்டும், அப்ப திரும்ப கொடுத்துடலாம். அதை தவிர அனாத ஆசிரமத்துல எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு என்னோட கையில ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களோட முடிவு அதுதானா? நாங்க கூட இருக்கோம்க்கா. யார் கேட்டாலும் ரெட்டை பிறவினே சொல்லிக்கலாம்க்கா. அசோகன் கேட்டாலும் அதையே சொல்லிக்கலாம். பாலா, இந்த குழந்தையால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானதுதான் என் பயம். எனக்கு அந்த பயம் இல்லக்கா. இதுக்கப்புறமும் பாலாவுக்கு தொந்தரவும் பிரச்சனையும் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு தெய்வம் நினைச்சாங்கன்னா அந்த தெய்வத்தை கூட சண்டை போட நான் இப்போ தயாரா இருக்கேன். காரணம், இதுக்கப்புறம் நான் தோத்து போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை. சூரஜ் என்னையும் கூட்டிட்டு சிஓ ஆபீஸ்க்கு வரதா தான் இருந்தாரு. நீங்க இங்க இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு ஊர்ல இருந்து நான் நேரா வந்துட்டேன். சமிலியும் குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு நீங்க தேட ஆரம்பிச்சு 1 வாரம் ஆச்சு. உங்க தேடுதல நாங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல. என் சைட்ல இருந்து நான் இன்னும் என்னதான் பண்ணணும்? உங்களோட நிலைமை எனக்கு புரியுது சூரஜ். சமையலையும் குழந்தையும் யார் மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட லட்சியம் இல்ல. ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாம சமையலையும் குழந்தையும் பத்திரமா நம்ம திரும்பி கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணும்? ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பாவம் இவரும் முயற்சி பண்ணிட்டு தானே இருக்காரு. சும்மா முயற்சி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்க? ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க. கோபி அண்ணா, எந்த லட்சியமும் இல்லாம குத்துமதிப்பா தேடினா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தோணுது. பிரயோஜனம் இல்லைன்னு யார் சொன்னது? பிரதீப்பை டார்கெட் பண்ணி தான் விசாரணை போயிட்டு இருக்கு. அந்த ஆள் எங்கெல்லாம் போறான்னு வாட்ச் பண்றதுக்கு ஒரு போலீஸை நான் டியூட்டிக்கு போட்டிருக்கேன். சந்தேகமா இருக்குன்னா அந்த ஆளை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டியதானே? சந்தேகன்ற பேர்ல அந்த ஆளை பிடிச்சி விசாரிச்சா அந்த ஆளுக்கும் இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருந்துச்சுன்னா சமையலையும் குழந்தையும் அவன் ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அவங்கள மாத்திடுவான். இது ரெண்டுமே எங்க விசாரணையை கண்டிப்பா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இனி வெயிட் பண்ணிட்டு இருந்தா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிடும். பிரதீப்ப எக்காரணத்து கொண்டும் நாம சந்தேகப்படலன்னு அவனுக்கு தோணாதான் அவன் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் போலீஸ்க்கு ஆதாரம் கிடைக்கும். போலீஸுக்கு தானே கஸ்டடியில் இருக்க 100 ஆதாரம் தேவை. இனிமே நானே தேடிக்கிறேன். பிரதீப்புக்கு இந்த ஊர்ல எங்கெல்லாம் வீடு இருக்குன்னோ, அந்த ஆள் எங்கெல்லாம் தங்கியிருக்கான் அப்படின்னோ நானே கண்டுபிடிக்கிறேன். ஆனா ப்ளீஸ், நீ டென்ஷன் ஆகாத. நாம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 நாள் கொஞ்சம் பொறுமையாரு. பாருங்க, அதுக்கு முன்னாடி சமையலையும் குழந்தையும் எங்க இருக்காங்கன்னு சரியான ஆதாரம் நம்ம கிட்ட கிடைச்சிரும். 2 நாள் தான். அதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு கிடைக்கலன்னா அப்புறம் இந்த விஷயத்துல எனக்கு போலீஸோட உதவி தேவையில்லை. சாரி கோபி அண்ணா. சூரஜோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. அவர் இடத்துல இருந்து நினைச்சு பார்த்தாலே போதும். பொண்டாட்டியும் குழந்தையும் காணாம போன ஒரு ஆளோட மிக மோசமான நடவடிக்கை தான் இது. சமிலிக்கும் குழந்தைக்கும் ஏதாவது நடந்திருக்குமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா 2 நாளைக்குள்ள நான் கண்டுபிடிச்சிருவேன். ராஜி, கொஞ்சம் இங்க வாமா. என்னம்மா? இதோ வரேன். பொதுவா நீங்க 5 மணிக்கு எழுந்து என்ன கூப்பிடுவீங்கல்ல, இன்னைக்கே லேட் ஆயிடுச்சு. இப்ப 6:30 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு முன்னாடி வேஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கறது தான் கான்ட்ராக்டே. நான் சப் கான்ட்ராக்டர்ல வேலை செஞ்சேன்னா போதும். ஒரு ஆளோட கூலி கிடைக்கணும் தான் நான் அந்த வேலையே செய்யறேன். இன்னைக்கு அந்த கூலி வேணான்னு விட்டுட்டேன். அப்புறம் எதுக்காக இப்போ போறீங்க? முனிசிபாலிட்டி வண்டியில வேஸ்ட்டை ஃபில் பண்ணா மட்டும் போதாது, எல்லா இடத்துலயும் அதை எடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணோம்ல. எங்கேயாவது கொஞ்சம் வேஸ்ட் இருந்தா கூட முனிசிபாலிட்டி கால் பண்ணி சொல்லிடுவாங்க. அங்க இருந்து கான்ட்ராக்டர் எனக்கு கால் பண்ணுவாரு. அந்த ஆள் எனக்கு கால் பண்ணி தேவையில்லாம திட்டுவாரு. அதை தவிர்க்கணும்னா எல்லா இடத்துல போய் செக் பண்ணோம்ல. இந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வீட்டுல இருக்க சொல்லி எத்தனை தடவை சொன்னாரு? எல்லா வாரமும் உங்களுக்கு ஆகிற செலவை கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை தடவை உங்ககிட்ட சொன்னாரு? இப்ப அதெல்லாம் கொடுப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாரமா தெரியும். இருந்தாலும் நான் அவரோட அம்மா இல்லைல்ல, பொண்டாட்டியோட அம்மா தானே. அவருக்கு அந்த எண்ணம் எப்பவும் இருக்கும். அவருக்கு நீங்கன்னா உயிருமா. நான் சொந்த காலில் நிக்கிறதால தான் அப்படி நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அம்மாவே பாரமா நினைக்கிற உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மாமியாரை பத்தி சொல்லணுமா என்ன? அதுவும் இல்லாம நீங்க ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பெரிய தத்துவ ஞானி மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. அங்க விசாரணை கைதியா இருந்தாலும் ஜெயில இருக்கிறதே ஒரு அனுபவம் தான்.
நம்ம சுதந்திரத்தை இல்லாம பண்ணி நம்மளோட வாழ்க்கையில அந்த 3 சவத்துக்குள்ள எப்படி இருக்கணும்னு அந்த வாழ்க்கை நமக்கு கத்து கொடுக்கும். அது இருக்கட்டும், பாலாக்காவை எழுப்பி டீ கொடுக்கவா? எழுப்பாது, நேத்து ராத்திரி அவ தூங்கறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்ட விடு. கொஞ்சம் பாலை காய்ச்சி ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிடு. குழந்தைங்க எழுந்ததும் கொடுத்துரு. நான் போயிட்டு 8 மணிக்குள்ள வந்துருவேன். பாலா ஏதாவது கேட்டானா சொல்லு. முன்னாடி எல்லாம் ஒரு 4-5 பேர் இருந்தா தாண்டா சீட்டே விளையாட முடியும். இப்ப பாரு, நம்ம தனியாவே விளையாடலாம். வீட்டு செலவு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா மொபைல் வாங்குறதுக்கு பணம் இருக்கா? ஐயோ, இது நான் ஒன்னும் காசு போட்டு வாங்கலடா. இது நம்ம மேஸ்திரி முருகனோடது. அந்த ஆளோட பொண்ணு துபாயில நர்ஸாண்டா. அவ அங்கிருந்து ஒரு புது மொபைல் வாங்கி அனுப்பியிருக்கா. அதனால பழைய மொபைலை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி தனியா உட்கார்ந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு கேம் இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும்ல. இங்க பாருங்க சதீசனா, நீங்க சின்ன பசங்க மாதிரி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டை பத்தியும் இடத்த பத்தியும் ஒரு முடிவு எடுக்கணும்ல. கண்டிப்பா. எப்படியாவது இந்த வீட்டை பாகம் பிரிச்சு அதை வித்துட்டு, எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, அதை அடைச்சாகணும். இப்போதைக்கு இந்த வீடு சேலாகும்னு எனக்கு தோணல. ஆனா பாகம் பிரிக்கலாம். கொட்டகையை சுத்தி இருக்கிற 1 ஏக்கர் எனக்கு, பாக்கி 2 ஏக்கர் எனக்கு. அப்ப வேணானுக்கு அவனுக்கு தான் இப்ப வேலை இருக்குல்ல, எப்படியாவது பொழைச்சுக்குவான். ஆனா ஏன் நிலைமை அப்படியா? வேணும்னா நீங்க இங்க வராம பண்ணிட்டீங்கன்னா அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாசம் மாசம் உங்களுக்கு ஆவற செலவுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். நிஜமா? நிஜமா தானா? பண்ணுக்கணும். நீ தானே உண்மையான தம்பி. ஆனா வேணும்னா இங்க வரக்கூடாது, இந்த இடத்துல பங்கும் கேட்க கூடாது. இது உங்களோட பொறுப்பு. வேணும் போய் வேலையை பார்க்க சொல்லுடா. அவன் மாமனார் வீட்டுல போய் டேரா போட்டுட்டு இருக்கான். இனிமேல் அவனை இந்த வீட்டு பக்கமே விடக்கூடாது. ஒருவேளை இந்த வீட்டுக்கு அவன் பங்கு கேட்டு வந்தா அப்படின்னா நீ என் கூட ஸ்ட்ராங்கா நின்னா போதும். நான் நிக்கிறேன். அவனை நம்ம இங்க இருந்து அடிச்சு துரத்தி. டேய், அவன் தான்டா. டேய் வேணு செல்லக்குட்டி, உன்னை பத்தி தானே நாங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லடா? ஆமாமா. என்ன பத்தி பேசுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? உன்னை வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. நம்ம 2 பேரும் பார்த்து எத்தனை நாள் ஆகி போச்சு பாரு. நீ உள்ள வா. அம்மா அம்மா, யாரும் வந்திருக்காங்கன்னு வந்து பாரு. வீட்டை விட்டு போனா உன்னோட பையன் வந்திருக்கான், சீக்கிரம் வா. டேய் தம்பி, உன்னை பார்க்காம அம்மா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்கடா. பாலானியும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா? நான் அவங்கள தேடிதான் இங்க வந்திருக்கேன். அவ குழந்தை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டா. அவ மறுபடியும் உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா? பொண்டாட்டி அவளோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீ வேற இடத்துக்கு வேலைக்கு போகும்போதே நினைச்சு பார்த்திருக்கணும். அவ எஸ்கேப் ஆயிட்டா. நான் ஹை ரேஞ்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ள பாலாவோட வீட்டுக்காரங்க அவளை தனியா விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணிருக்காங்க? வாடகை கொடுக்க முடியலன்னா வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி பாலாவோட ஹவுஸ் ஓனர் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அவ எங்க போயிட்டா? எனக்கு தெரியல. 2 நாளா அவளை காணோம்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ போனா போகட்டும்டா. நீ அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். நீ நம்ம வீட்லயே இரு. உன்னை வச்சுதான் இந்த வீட்டுல சில பிரச்சனைகளை முடிக்க போறேன். நான் பாலாவை கண்டுபிடிக்கணும்.
அவ இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆனா 2 நாளா நீங்க தேடுறீங்கல்ல, ஆனா கிடைக்கல. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எந்த போலீஸும் வேண்டாம், அவளை நாமளே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நீ என்ன பண்ற, உடனே ஒரு ஜீப் ஏற்பாடு பண்ண. அப்புறம் அதுக்குள்ள ஒரு கேஸ் சரக்க வாங்கி வச்சுட்டு போன தடவை மாதிரி நம்ம வேட்டைக்கு கிளம்பிடுவோம். என்ன? இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன். அட நீ போய்க்கடா, நம்ம நாளைக்கு கிளம்புனா போதும். இல்ல, நான் போனேன்னா ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவேன். நீ எப்ப வேணாலும் வாடா. அதுக்கு நடுவில் நாங்க 2 பேரும் தேடி பாக்குறோம். 2 பேருனா புல்லட் இருந்தாலே போதும், இதுக்கு குறை வச்சிடாத. நீ எத்தனை நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்திருக்க? வந்த உடனே கிளம்பாம சாப்பிட்டு போலாம் இல்லையா? ஐயோ, அம்மாவோட பாசத்தை பாத்தியா? சாப்பாடை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு நம்ம தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சிருவோம். நீ என்னடா பாத்துட்டு நிக்கிற? போக வேண்டியது தானே. அது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப போனா நல்லா இருக்காதுல்ல, அதனால நான் ஊருக்கு நாளைக்கு போய்க்கிறேன். அப்படின்னா உனக்கு பயம் இருக்கு. ஏமா நீ என்னமா இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வேணுக்கு பசி எடுக்கும்ல, போய் சாப்பிட ஏதாவது எடுத்து வை. அப்புறம் எதையாவது சமைக்காத, நம்ம வேணு வந்திருக்கான்ல, சிறப்பா சமைச்சு வைமா. இங்க இருக்கிற 2 மருமகளும் சாப்பாடு விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிடா, அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கு. நீ கூட உட்காரு, எல்லாரும் வரத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலாம். அவங்க வந்தா என்னங்க, நம்ம பணத்தால தானே எல்லா திங்ஸும் வாங்கணும். நம்ம எல்லாருக்காகவும் ஒன்றும் சமைக்கல. அவங்க இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து வயிறு எறியக்கூடாது. நான் வேணும்னே தான் இப்படி பண்றேன். அடிக்கடி இப்படி பண்ணாதான் கொஞ்சம் தெரிந்துவாங்க. மீன் குழம்பும் மீன் வறுத்ததும், இதை விட வேற என்ன வேணும்? ஆமா, கண்டிப்பா வேணும். வேணுமாமா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளும் சந்தோஷமா வாழ்றோம்னு காட்டணும்ல. வேணும்னு வீட்டு செலவெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி சிக்கனும் போர்க்கும் செய்வாங்க. நான்வெஜ் ஓரளவுக்கு தான் சாப்பிடணும். அதுவும் கறி ஐட்டம்லாம் அடிக்கடி எடுத்துக்க கூடாது, ரொம்ப கெடுதல். ஆஹா, நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் பாத்தியாடா, நீ வந்ததுனால மேஜையில விதவிதமான ஐட்டங்கள நிறைய இருக்கு. வா உட்கார். கை கழுவிட்டு வரேன். நாம எப்படா கையெல்லாம் கழுவி இருக்கோம்? நம்ம முன்னோர்கள் எல்லாருமே கை கழுவாம தான் சாப்பிட்டுருக்காங்க. ஆஷாமா பரிமாறு. அனிலக்கா பரிமாறுவாங்க. வந்துட்டா பாரு அன்னபூர்ணி. நீ உட்கார்றா, போடு. இந்தாங்க. ஐயோ, அதை எடுக்காதீங்க, அது அவங்களோடது. அப்படியா? பரவாயில்ல, பீஸ் எடுக்க மாட்டேன், கிரேவி மட்டும் போட்டுக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.